ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் எல்லப்பட்டி ஊராட்சி ஒட்டன்சத்திரம் தொகுதியின் ஒவ்வொரு குக்கிராமமும் இன்று நவீன வளர்ச்சியினை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எளியோரின் ஏற்றமே திராவிட மாடல் அரசின் தாரக மந்திரம். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நமது பகுதியில் அரசு விதைத்த திட்டங்கள் இன்று இமாலய வளர்ச்சியாக கண் முன்னே நிற்கிறது. குறிப்பாக எல்லப்பட்டி ஊராட்சி ஒரு முன்மாதிரி ஊராட்சியாக உருவெடுத்துள்ளது. சொந்த வீடு கட்ட சிரமப்படும் எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக எல்லப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் 3.19 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. என் பேர் வனிதா, சொந்த ஊர் மார்க்கம்பட்டி. எல்லப்பட்டி பஞ்சாயத்துல 3 சென்ட் இடமும் கவர்மெண்ட் மூலியமாவே வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 28 வருஷமா வாடகை வீட்லேயே குடியிருந்தோம். நாங்கள் சம்பாதிக்கிற காசு வாடகைக்கே போயிடுச்சு. அதில் ஏகப்பட்ட கஷ்டங்களும் அனுபவித்தோம். சொந்த வீடு இல்லாதனால இப்போ கலைஞர் கனவு இல்லம் மூலியமாக இவங்க கொடுத்த வீட்டினால நாங்களும் எங்கள் பசங்களும் குடும்பமும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடு கட்டி கொடுத்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் குழந்தைகள் நல மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 31.40 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டி ஊராட்சிக்கு புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டியில் சமுதாய நலக்கூடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 1.76 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டி ஊராட்சியில் உள்ள நூலக கட்டடம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 43.60 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டி ஊராட்சியில் உள்ள ராஜகுளம் சாலை பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டி ஊராட்சி அண்ணா நகரில் சமுதாய கூடம் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் ரூபாய் 8.60 லட்சம் மதிப்பீட்டில் துறையூரில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 11.27 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நகரில் ஆழ்துளை கிணறு அமைத்து மின் மோட்டார் மற்றும் தண்ணீர் வழித்தடம் அமைத்து தரப்பட்டுள்ளது. ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் துறையூரில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மாம்பாறை முனியப்பன் பேருந்து நிறுத்தத்தில் பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 7.54 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டியில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 76.11 லட்சம் மதிப்பீட்டில் நரசிங்கபுரம் மற்றும் அண்ணா நகரில் ஃபேவர் பிளாக் மற்றும் தடுப்பு சாலைகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரூபாய் 40.03 லட்சம் மதிப்பீட்டில் அண்ணா நகர் ராஜகுளம் முதல் மேற்கு அட்டைமலை வரை சாலை வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 9.32 லட்சம் மதிப்பீட்டில் எல்லப்பட்டியில் உணவு தானிய கிட்டங்கி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5.08 லட்சம் மதிப்பீட்டில் துறையூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி வகுப்பறைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், மார்க்கம்பட்டி ஊராட்சியிலிருந்து நான் ஹேமாராணி பேசுகிறேன். நாங்கள் எங்கள் ஊரில் இலவச பேருந்து விடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. முதல்ல எல்லாம் பஸ்ஸுக்கு போகிறதா இருந்தால் எங்களுக்கு மாதம் எப்படியா இருந்தாலும் 1500 வரும். அதனால் எங்களுக்கு இப்போ ரொம்ப மிச்சமாகறதுனால எங்களுக்கு குடும்ப செலவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் என்னோட பையனுக்கு 2 பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, 1லேருந்து 5வதுக்குள்ளே. அதில் காலையில் நான் வேலைக்கு போகிறனால எந்திரிச்சு என்னால் சமையல் சீக்கிரம் செஞ்சு சாப்பிட முடியல. காலை உணவில் போய் சாப்பிட்றதுனால குழந்தைகளும் இப்போ நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இதனால் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் பயன்படுறாங்க, மகளிரும் பயன்படுறாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எல்லப்பட்டி ஊராட்சி மட்டுமன்றி ஒட்டன்சத்திரம் தொகுதியின் மூளை முடுக்கெல்லாம் சமரசமற்ற வளர்ச்சியை விதைத்துள்ளது நமது திராவிட மாடல் அரசு. மக்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதே லட்சியமாக கொண்டு நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இளைஞர் சக்தியின் எழுச்சியாகவும் நம்பிக்கையாகவும் விளங்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து நடத்தும் இந்த நல்லாட்சி மாநிலத்தின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளது. தொகுதியின் தேவைகளை தன் விரல் நுனியில் வைத்திருக்கும் மக்கள் சேவகர் நம் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சியையும் முன்மாதிரி ஊராட்சியாக மாற்ற எடுத்து வரும் முயற்சிகள் பாராட்டுதலுக்குரியவை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.